நம்ம கேமராவோட ஸ்டோரியை தான் நான் சொல்ல போகிறேன். நான் வந்து 2 மாசமா யூஸ் பண்ணதில் ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இப்போ நல்ல பயங்கரமாக ஹீட், அதாவது வந்து இதே வெடிச்சு போகிற அளவுக்கு ஐயோ பயந்துருவோம் அந்த ஹீட்டை வந்து டச் பண்ணி பார்த்தோம்னா. ஹலோ மக்களே, நண்பர்களே, ஃப்ரெண்ட்ஸ், பீப்புள்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பைக் ஸ்டோரி வந்து வீடியோ போட்டதில் வந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிது. அந்த வீடியோ வந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, நம்ம கேமராவோட ஸ்டோரியை தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சேனலில் வரக்கூடிய பைக் ரைட் அண்ட் வந்து இந்த ஸ்டூடியோ செட்டப்பில் பேசக்கூடிய எல்லா வீடியோஸும் எந்த கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்றத கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து நான் ஆல்ரெடி வந்து மறைக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேயே ஆல்ரெடி சொல்லிட்டேன். DJI Action 4 கேமரா தான் நான் யூஸ் பண்ணி இதெல்லாம் ஷூட் பண்ணுறேன் அப்படின்றது. ஸோ ஒரு வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வந்து அன்பாக்சிங் வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, இந்த கேமரா வாங்கி 2 மாதம் ஆச்சு. நான் இந்த பாக்ஸ்குள்ளேயே வந்து திருப்பி ரேப் பண்ணி ஏதோ புதுசாக அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சினிமேட்டிக் ஷாட்ஸை வந்து பார்த்துட்டு வந்துருங்க. இந்த பாக்ஸில் என்னென்ன எதுக்கு இருக்குது, இதோட ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்னன்றத சினிமேட்டிக் ஷாட்ஸ் அப்புறம் பார்த்துடலாம். சினிமேட்டிக் ஷாட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடிட் பண்ணி நான் போட்டிருக்கேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் வீடியோ நம்ம உள்ளுக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடிய கேமரா வந்து என்ன அப்படின்னா, DJI Osmo Action 4 அட்வென்ச்சர் காம்போ. ஸோ இதில் வந்து 2 வேரியன்ட் இருக்குது. ஒன்று வந்து நார்மல், இன்னொன்று வந்து அட்வென்ச்சர் காம்போ. ஸோ நார்மல்ன்றது வந்து என்ன அப்படின்னா, கேமரா, பேட்டரி அண்ட் வந்து C டைப் சார்ஜ், அது மட்டும் தான் வரும், வேற எதுவுமே வராது. ஸோ இது வந்து என்னன்னா, ஒரு வந்து மினி பிளாகர், அதாவது வந்து ஷார்ட் டைம் மட்டும்தான், நான் வந்து லாங் ரைட் போகல, நான் மினி ரைட் மட்டும்தான் போகிறேன், எனக்கு வந்து கேமரா பேக்கப் அண்ட் வந்து அதாவது வந்து பேட்டரி பேக்கப் அண்ட் தென் வந்து லென்த்தியான வீடியோலாம் நான் எடுக்க போகிறது கிடையாது. நான் எடுக்கிறதே ஒரு 10 மினிட்ஸ் விளாக், இல்லை வந்து ஒரு 1 hour ஃபுல்லாக எடுக்கக்கூடிய விளாக்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து வெறும் Osmo Action 4 கேமரா மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ அதே வந்து நீங்கள் வந்து லாங் ரைட் பண்ணுறீங்க, எனக்கு வந்து வீடியோ வந்து லென்த்தாக எடுப்பேன், நான் வந்து ஃபுல் வீடியோவும் டாப் டு எண்டு வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து சஜஸ்ட் பண்ணக்கூடிய திங் வந்து என்ன அப்படின்னா, அட்வென்ச்சர் கேமரா வந்து வாங்கிக்கோங்க. ஸோ நார்மல் கேமராவுக்கும் அட்வென்ச்சர் கேமராவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அமௌண்ட் வைஸ்ல வித்தியாசம் வரும். நார்மல் கேமரா வந்து ஒரு 25,000 to 26,000 வரும். அதே வந்து அட்வென்ச்சர் காம்போன்றது வந்து 31,000 to 32,000 வரும். ஸோ இதுல அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்றத நான் அட்வென்ச்சர் காம்போல இருக்கிறத நான் சொல்றேன். இது போக டிஸ்அட்வான்டேஜை நீங்கள் நார்மல் கேமராவில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அட்வென்ச்சர் கேமராவில் மெயினாக நமக்கு வரக்கூடியது வந்து கேமரா. ஸோ கேமராவுக்கு மேலே ஒரு மவுண்ட் இருக்குது, நீங்கள் அந்த சினிமேட்டிக்கில் பார்த்துருப்பீங்க. அந்த மவுண்ட் வந்து இதுதான். ஸோ வந்து எதுக்குன்னா, நம்ம இங்கே பிளேஸ் பண்ணுறோம், ஏதோ ஒரு இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா வந்து சுற்றி கேமரா எந்த இடத்துலையும் அடிப்படாமல் இருக்கணுன்றதுக்காக ப்ரொடெக்டிவாக வந்து ஒரு ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு C to C டைப் சார்ஜ், நம்ம வந்து டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். PC to ஃபோன் to இது வந்து கேமரா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து செல்ஃபி ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. நல்ல செல்ஃபி ஸ்டிக் வந்து நல்ல லென்த்தாகவே இருக்குது, ஒரு பயங்கர லென்த்தாகவே வரும். ஸோ இங்கே வரைக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு நல்ல லென்த்தாகவே வந்து இந்த செல்ஃபி ஸ்டிக் இருக்குது. நல்ல கிரிப்பாக இருக்குது. இதில் வந்து இந்த நம்ம வந்து கிரிக்கெட்லாம் விளையாடணும் அப்படின்னா அந்த பேட்டில் கிரிப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிரிப் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து நல்ல ஒரு ஃபீல், ஹேண்டியான ஃபீல் இருக்குது. ஸோ அது நல்லா இருக்குது. ஸோ அண்ட் தென் இதில் வந்து என்னென்னா, கேமரா வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறதுக்கான மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே வந்து ஒரு 450 கொடுத்து ஹெல்மெட் மவுண்ட் ஒன்று வாங்கியிருக்கோம். பட் அது இல்லாமல் கேமராவில் டைரக்டாக ஸ்டிக்கி பண்ணுறதுக்காக இந்த ஹெல்மெட் மவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெல்மெட் மவுண்ட்டுக்கு கேமராவோட நாப்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. இதுக்கு மட்டும் கிடையாது. அண்ட் தென் வந்து இது செல்ஃபி ஸ்டிக்குக்கும் வந்து நம்ம கேமரா வந்து இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் வந்து
நமக்கு 2 கேமரா மவுண்ட் இருக்கு. ஒண்ணு வந்து வெர்டிகல், ஒண்ணு வந்து ஹரிசாண்டல்னு சொல்லி நமக்கு சொல்லியிருந்தாங்க. பட் 2மே வந்து ஈக்குவல் சைஸ்ல தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து வெர்டிகலாவும் வந்து நம்ம வந்து வெர்டிகலாவும் வந்து வச்சுக்கலாம். இதுதான் வந்து வெர்டிகல் மவுண்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் கிளிக் சவுண்டு. ஸோ பயங்கரமா நம்ம வந்து இதை லாக் பண்ணிட்டோம்னா என்ன நம்ம ஷேக் பண்ணாலும், எவ்வளோ நம்ம வந்து ஷேக் பண்ணாலும் இந்த மவுண்ட்ல இருந்து இது கண்டிப்பா கீழே வரல. ஸோ நல்லா இருக்கு. ஸோ அண்ட் தென் வந்து அதே வந்து இது வந்து ஹரிசாண்டல். ஸோ ஹரிசாண்டல் இப்படி மவுண்ட் பண்ணிக்கிறது. ஸோ இதை வச்சு நம்ம செல்ஃபி ஸ்டிக்ல இங்க வச்சு நம்ம மவுண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் வந்து இந்த 2 மவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக வந்து நமக்கு ஒரு கேமரா லென்ஸ் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. அது போக அட் லாஸ்ட் மெயினான திங்க நான் அட்வென்ச்சர் காம்போ வாங்கினதுக்கான ரீசனே வந்து இந்த பேட்டரிக்காக தான். ஸோ இதுல வந்து அட் அண்ட் டைம்ல வந்து அட் அண்ட் டைம் அப்படின்றதுல அட் த டைம், ஓகேவா, இது வந்து தமிழ் இங்கிலீஷ்லாம் கலந்து சொல்றேன். ஸோ அட் த டைம்லேயே வந்து 3 பேட்டரிக்குமே வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இதுல வந்து 2 பேட்டரி இருக்கு. ஒரு பேட்டரி வந்து நான் கேமரால போட்டுட்டேன். ஸோ கேமரால வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால இங்க இருக்க ஒரு பேட்டரி வந்து கேமரால இருக்கு. ஸோ 3 பேட்டரி வந்து ஒரே டைம்ல சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து லாங் ரைட் போறோம் அப்படின்னா வந்து இந்த ஒவ்வொரு பேட்டரியை வந்து நம்ம ஒரு டைம் சார்ஜ் பண்ணிட்டோம்னாவே ஒரு பர்டிகுலர் பிரேக் எடுக்கும் போது நம்ம பேட்டரியை வந்து மாற்றி நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எங்கேயாவது போயிட்டு நம்ம இதுலேயே காம்போல போட்டுட்டு நம்ம 3மே வந்து ஒரே டைம் சேம் டைம்ல வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அட்வென்ச்சர் காம்போல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் ஆஃப் தி அட்வென்ச்சர் காம்போ பாக்ஸ். அவ்வளவுதான். இதுதான் வந்து இந்த வீடியோ. ஸோ இதுல நான் வந்து 2 மாசமா யூஸ் பண்ணதுல ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன அப்படின்றத நான் சொல்ல போறேன். எனக்கு வந்து ப்ரோஸ் கான்ஸ் அப்படின்றதுல எனக்கு பெருசா நான் அந்த அளவுக்கு வந்து ஹார்ட் கோரா நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. நான் வந்து மினிமலிஸ்டிக்கா தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ சூப்பர் கிளாரிட்டியா இருக்கு, ஷார்ப்னிங்கா இருக்கட்டும், நாய்ஸ். நான் வந்து எடுக்கிற வீடியோல வந்து நான் ஒன்றும் மைக்கே நான் வாங்கல. நீங்க வந்து இந்த ஸ்டூடியோ பாக்குறீங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி பைக் ஸ்டோரின்னு போட்டிருப்பேன் இல்லையா, அதுல வந்து நான் மைக்கே வாங்கல. ஸோ இந்த கேமரால இருக்க மைக்கே வந்து அவ்வளோ பர்ஃபெக்டா வந்து ஆடியோ வந்து பர்ஃபெக்டா கொடுக்குது. அது வந்து ஒரு பிளஸ். அண்ட் தென் நான் பைக் ரைடு போகும்போதும் பேசுறதுக்கு வந்து இண்டிவிஜுவலா நான் மைக் வாங்கவே இல்லை. இந்த கேமராவோட இன்பில்ட் டிஃபால்ட் மைக்ல தான் வந்து நான் பேசுறேன். ஸோ ஆடியோ வந்து பைக்கோட ஆடியோவும் கேப்சர் பண்ணுது, நாய்ஸ் கேன்சலும் பண்ணுது. அண்ட் தென் வந்து நமக்கு டைரக்டாவும் நம்ம பேசுறத கிளியராகவும் புரிய வைக்குது. ஸோ வந்து எனக்கு பெஸ்ட் கேட்டா மைக்கு, வீடியோ குவாலிட்டி வந்து பக்காவா இருக்கு. அண்ட் தென் இதுல வந்து என்ன அப்படின்னா 4K 120 FPS வரைக்கும் நம்ம வந்து இதுல ரெக்கார்ட் பண்ண முடியும். 4K 120 FPS ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா என்னோட ஒரு பேட்டரி போட்டோம் அப்படின்னா லென்த் எவ்வளவு நேரம் எடுக்கலாம் அப்படின்னா 1 hour 30 minutes வந்து சாலிடா எடுக்கலாம். பட் இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா கேமரா வந்து பயங்கரமா ஹீட் ஆகும். ஸோ வந்து நார்மலா மொபைல் போனா இருந்தாலும் சரி, எந்த கேமராவா இருந்தாலும் சரி, லாங் டேர்மா ரன் பண்ணும் போது கண்டிப்பா ஹீட்டிங் இஷ்யூ வரும். ஸோ இதை வந்து நான் பெருசா டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலை. சம்மவ் நம்ம ஒருவேளை ஹேண்ட்ல வச்சுக்கிட்டு லாங் டேர்மா வீடியோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தா நமக்கு வந்து ஹீட் வந்து ஃபீல் ஆகும். ஸோ நல்ல பயங்கரமா ஹீட் ஆகும். அதாவது வந்து இதே வெடிச்சு போற அளவுக்கு ஐயோ பயந்துருவோம். அந்த ஹீட்டை வந்து டச் பண்ணி பார்த்தோம்னா பயங்கரமா பயந்துருவோம். ஸோ அந்த அளவுக்கு ஹீட் ஆகும் கண்டிப்பா. ஸோ அண்ட் தென் இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து ஸோ டிஸ்அட்வான்டேஜ் வேற என்ன அப்படின்னா வந்து இதுக்கு மைக் வந்து நம்ம மாட்டும் போது வந்து மைக், அதாவது வந்து மைக் வாங்கலான்னு இருந்தேன். DJI இல்லை வந்து ஹோலி லேண்ட், இந்த மைக் தான் வாங்கலான்னு இருக்கேன். ஸோ அது போக டைரக்டா வேற மைக் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான ஜாக் இல்லை. ஸோ அதனால வந்து நம்ம மைக் இதுக்காக வாங்கணும் அப்படின்னா ஒரு 12,000 தனியாக ஒரு 10,000 ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதனால அந்த அமௌண்ட் நம்ம கிட்ட இல்லை. அதனால வந்து நான் மைக் வாங்காம இருக்கேன். ஸோ அந்த ஒரு ஜாக், ஹெட்ஃபோன் ஜாக் மாதிரி மைக் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு சூப்பரா இருக்கும். ஒரு 1400 2000 இல்லை வந்து ஒரு 800 ஒரு மைக் வாங்கி நம்ம அட்டாச் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். இது மட்டும்தான் நான் ஃபேஸ் பண்ணக்கூடிய 2 டிஸ்அட்வான்டேஜ். ஒன்று வந்து ஹீட்டிங்கு, ஒன்று வந்து மைக் வந்து நமக்கு நம்ம வந்து தனியா ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒரு ஜாக் இல்லைன்றது தான் வருத்தம். மற்றபடிக்கு வந்து DJI Osmo Action 4 அட்வென்ச்சர் காம்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பயங்கரமா இருக்கு. அவ்வளவுதான். ஸோ இதுதான் ஷார்ட் வீடியோ. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல இனிமே வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற என்ன நம்ம சேனல்ல வந்து டிஸ்கவர் பண்ணலாம், இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்,
இல்லை எதை பற்றினா நாலேஜ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Shakti. Bye.